லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18:1. சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். திரும்ப வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஆமென். சோர்ந்து போகாமல் இருக்கிற அனுபவம். ஆமென். சோர்ந்து போகாமல் இருக்கிற அனுபவம், அதைத்தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ரொம்ப முக்கியமானது அதுதான். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அதற்காக ஒரு உவமையே சொல்கிறார். ஆங்கிலத்தில் பேரபிள்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய உவமைகளின் வழியாக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்ல வர்றோம்? ஒவ்வொரு சத்தியத்தையும் அழகான உவமைகள் வாயிலாக அவர் கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிக அருமையான உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல. ஆனால் மனுஷ வாழ்க்கையில் சோர்வுகள் வருகிறது, சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. சில பிரச்சனைகளும் சில பாரங்களும் உங்களை சோர்வுக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் எவ்வளவு ஆராதித்தாலும் சில நேரங்களில் சோர்ந்து போகிறதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. சோர்ந்து போகிற அனுபவத்தை ஆமென் அநேகர் வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி, ஏன் சோர்ந்து போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறதற்கான காரணங்கள் என்ன? ஒரு 7 குறிப்புகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு நம்மை கர்த்தர் சோர்விலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சோர்ந்து போனவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். நீங்க ஒருவேளை பலவிதமான நெருக்கங்கள் போராட்டங்களில் சந்தித்து சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம். உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஆமென். எலியா வாழ்க்கையில் சோர்வு வந்தது. ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி தூதன் அனுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை கர்த்தர் உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். திரும்ப பலன் கொடுக்கிறார். சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் உங்க சோர்வு நீங்கி பலனோடு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் வேத வசனங்கள். அப்போ நீங்கள் அந்த ஆராதனையில், அந்த ஜெபத்தில், அந்த பிரசங்கத்தை நல்லா கவனித்து ஆராதித்தா உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? புது பலன் உண்டாகும். அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம். பலனை கொடுக்கிறவர். ஆண்டவர் தருகிற பலனை இந்த காலை நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் நீங்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களை பலப்படுத்த வேண்டும். ஆவியானுடைய உன்னத பலன் உங்களை நிரப்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பலன் அடைகிறோம். அப்ப சோர்வு நீங்குகிறது, பலன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம்.
நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். இவர் வரும்போது பலவீனங்கள் மாறுகிறது. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து இறங்கும் போது உங்க சோர்வுகள் எல்லாம் மாறிடும். அதுக்கு தான் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நாம் ஜெபிக்கிறோம். சோர்வுகளை ஆண்டவரை மாற்றுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சோர்வுகள் நீங்குகிறது. புதிய பலனை கர்த்தர் தருகிறார். புதிய வல்லமையை கர்த்தர் தருகிறார். புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். எலியா சோர்ந்து போன போது ஆண்டவர் மறுபடியும் அவனை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எலியா கேட்டபோது கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. சோர்ந்து போனவனை தேடி கர்த்தர் வந்து அவனை திரும்ப பலப்படுத்தி பயன்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பித்து பயன்படுத்த விரும்புகிறார். எவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன்னு சொல்கிறான். 14ஆம் வசனத்தில் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆமென். வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். அவ்வளவு பக்தி, அவ்வளோ வைராக்கியம். இதெல்லாம் ஆண்டவருக்கு, ஆண்டவர் மேலே இந்த ஸ்தோத்திரம் எலியாவுக்கு இருந்தது. ஆனால் சோர்வு வந்தபோது கொஞ்சம் வைராக்கியம் குறைஞ்சது. சோர்வு வந்தபோது ஆமென், அவன் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் குறைந்து போனது. நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் வரும்போது ஜெப ஜீவியம் பாதிக்கப்படும். ஆராதிக்கிற அனுபவம் குறைந்து போகும். அந்த தேவனோடு உள்ள உறவிலே சற்று விரிசல் ஏற்படும். வெகு பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன் அப்படி கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். மறுபடியும் உங்களை ஆண்டவர் அவருக்காக பயன்படுத்த முடியும். எலியா வல்லமையான தேவனுடைய மனுஷன், நல்ல பிரசங்கி. திரும்ப கர்த்தர் அவனை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சபையில் நிறைய பிரசங்கியார்கள் எழும்பணும், தீர்க்கதரிசிகள் எழும்பணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனை வீரர்கள் எழும்பணும், அப்போஸ்தலர்கள் எழும்பணும். ஆண்டவர் அப்படி கிருபை செய்ய வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை சபை நிச்சயம் பயன்படுத்தும். ஆமென். ஒருவரையும் நம்ம விடுறதில்லை, எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறோம். ஆனால் அந்தந்த கிருபையின் அடிப்படையில் பயன்படுத்துகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தான் அந்த ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த கிருபை இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. ஊழியம் என்பது தேவன் தருகிற கிருபையின் அடிப்படையில் நாம் செய்வது. தேவனுடைய பிள்ளைகளை மறுபடி எலியாவை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யணும், சோர்ந்து போகாமல் கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். இவனுக்கு வந்த பாடுகள், பிரச்சனைகள் இவனை பயமுறுத்தினார்கள். சோர்ந்து போயிட்டான். உங்க வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள், வியாதிகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? டாக்டர் சொல்வாங்க, நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, எப்படி இருக்கிறீங்க? இதை கேட்டாலே நமக்கு பிபி ஏறிடும். ஆஹா, டாக்டரே சொல்லிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, பரம வைத்தியர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் குறித்த நாள் வரைக்கும் இந்த பூமியில நிச்சயமா நம்ம வாழ்வோம். அதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. அவர் குறித்த காலம் வரை, இந்த செகண்ட், இந்த வினாடி வரை இந்த உலகத்துல நம்ம வாழணும்னு கர்த்தர் தீர்மானித்தார்னா அதுவரை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். ஏனென்றால் பைபிள் சொல்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எவ்வளவு அருமையான வசனம். இந்த வசனத்தை தினமும் சொல்லுங்க. வயதானவங்க மட்டும் இல்லை, வாலிபர்கள் சொல்லணும், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இளவயதின் மரணங்கள் பெருகி கொண்டிருக்கிறது தேசத்துல. வாலிபர்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள், சிறு பிள்ளைகள் மரிக்கிறார்கள், விபத்துக்கள், கோர சம்பவங்களை நம்ம தேசத்துல பார்க்கிறோம். யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இதற்கு நடுவில் கர்த்தர் ஆமென் சொல்லுகிறார், உங்களுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படாதிருங்கள்.
எந்த வேதனையை கண்டும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவது குறிப்பு லூக்கா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும். ஏன் சோர்ந்து போகிறோம்? சோர்ந்து போகிறதற்கான காரணங்கள் என்ன? முதல் காரணம் அல்ல முதலாவது காரியம், ஸ்தோத்திரம், தொடர்ச்சியான ஏமாற்றங்கள். இந்த விதவை தினமும் போய் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிட்ட போய் முறையிடுறான். டெய்லி போறான். ஸ்தோத்திரம், எப்படியாவது எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா, எப்படியாவது எனக்கு உதவி செய்யும், எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க, எப்படியாவது எனக்கு இருக்கிற வழக்க தீர்த்து வையும். தினமும் போறான். அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் மனுஷரை மதிக்க மாட்டான். அருமையா சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனும். ஒவ்வொரு மனுஷர்களையும் நம்ம மதிக்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிறரை நாம் கண்டிப்பாக மதிக்க வேண்டும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் மதித்து நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயப்படாதனால மனுஷரையும் மதிக்கிறது இல்லை. அப்போ தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், மனுஷர்களோடு உள்ள உறவிலும் அவனுக்கு பிரச்சனை இருக்கும். மனுஷர்களோடு உள்ள உறவிலும் அவனுக்கு நல்ல உறவு இருக்காது. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தான் இதெல்லாம் கரெக்டாக செய்ய முடியும். சிலர் அந்நியர்களை பாருங்க, ஏதோ அவங்க ஒரு கடவுளை நம்புவாங்க, அந்த நம்பிக்கைக்கு பிரகாரம் மற்றவங்களை நல்லா மதிப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சத்தியம், தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிற நாம் பிறரை மதிப்பதற்கு கிருபை தருவாராக. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். வெகு நாள் வரைக்கும் தொடர்ச்சியான ஏமாற்றங்கள். தினமும் அவ வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, வெகு நாள். தொடர்ச்சியா இன்னைக்கு முடிஞ்சிரும்னு போற, இன்னைக்கு முடியல, நாளைக்கு எப்படியாவது இந்த கதை முடிஞ்சிரும்னு நினைச்சா நாளைக்கு நடக்க மாட்டேங்குது. அடுத்த நாள் வான்னு சொல்லி அனுப்புறான். சரி, அடுத்த நாள் போவோம், இன்னைக்காவது தீர்வு கிடைக்கும், அன்னைக்கும் தீர்வு இல்லை. இப்படி உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாம, ஆமென், பல ஜெபங்களுக்கு பதில் இல்லாம தொடர்ச்சியா ஏமாற்றப்பட்டது போல நினைக்கிறீங்களா? ஏமாற்றப்பட்ட உணர்வில் இருக்கிறீங்களா? லூக்கா 18:7 சொல்லுகிறது, நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. இங்க வெகு நாள் வரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு வெகு நாள் ஆயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. அவன் பிரச்சனையை தீர்க்கணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நம்முடைய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அநீதி உள்ள நியாயாதிபதி அவனும் ரொம்ப நாள் பிரச்சனை இழுத்து தொந்தரவு தாங்க முடியாம தீர்க்கிறதுக்கு வர்றான். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசுவும் நீடிய பொறுமையா இருக்கிறாராம். நீங்க ஜெபம் பண்றீங்க, 5 வருஷமா ஜெபிக்கிறீங்க, 10 வருஷமா ஜெபம் பண்றீங்க, காலையில ஜெபம் மாலையில ஜெபம், ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இழுத்துட்டே போகுது பிரச்சனை. என்ன செய்யுது? இழுத்துட்டே போகுது, தீர்ந்த பாடு இல்லை. நீடிய பொறுமையா இருக்கிறாராம். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி நீதி செய்வான் என்பதற்கு எந்த கேரண்டியும் இல்லை. நம்முடைய தேவன், ஆமென், அவர் சமூகத்தில் காத்திருந்தா நிச்சயம் நமக்கு நீதி செய்வார், நிச்சயம் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கையின் குடும்பத்தில் எந்த காரியத்தில் இன்னும் நீதி செய்யாமல் நியாயம் கிடைக்காம இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை விளங்க பண்ணுவாராக. அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறது எதற்காக? நியாயம் செய்வதற்காக, நம்மளை கைவிடுவதற்கு அல்ல. நம்முடைய விசுவாசத்தை சோதித்து ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிறார். 13 வருஷம் நீடிய பொறுமையா இருக்கிறார் ஆண்டவர். யோசேப்பு வாழ்க்கையில 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில் அவன் போராடுறான், தவிக்கிறான், வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறார். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவனை பார்த்து சொல்லி அனுப்புறான், எப்பா நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ, என் வாழ்க்கையில் இப்படிதான் அநீதி நடந்திருக்கு, என் நியாயத்தை கேட்க இந்த நாட்டில் ஒருத்தரும் இல்லை,
ஏன்னா என்னுடைய தேசம் வேற, இஸ்ரவேல் தேசம், எங்க அப்பா எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அநீதி தான்ப்பா. குடும்பம் சகோதரர்கள் அநீதி செய்தாங்க. இங்க வந்து பார்த்தா வேலை செய்த இடத்துல அநீதி. என் வாழ்க்கை முழுசும் கஷ்டம்தான், எனக்கு எப்படியாவது உதவி செய். அவனிடத்துல போய் மன்றாடுகிறான். அவனும் மறந்து போனான். கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்து ஏற்ற நேரம் அவனுக்கு நியாயம் செய்தார். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற நேரம் அற்புதங்களை செய்கிறவர், உதவி செய்கிறவர். சோர்ந்து போகாதிருங்கள். தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் போல தெரியலாம். அநேக நேரத்தில் சோர்வு வரைக்கு அதான் காரணம். வெகு நாள் வரைக்கும் அவ போய் முறையிடுறா, விண்ணப்பங்களை வைக்கிறா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நீண்ட காலமா ஜெபம் பண்றீங்களா, அற்புதம் நடக்கலைன்னா சோர்வு வரத்தான் செய்யும். பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள்ல இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை, ஒரு அதிசயத்தை பார்க்கவில்லை என்றால் உங்க வாழ்க்கையில எப்படிதான் இருக்கும்? ஆமென், ஸ்தோத்திரம். சோர்வு வருவது இயல்புதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் நீதி செய்கிறவர், ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு ஒரு நல்ல உற்சாகமான ஓமையை சொல்வார்னு பார்த்தா வெகு நாள் வரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனை. அப்படி ஒரு ஓமையை கர்த்தர் சொல்றார். நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். ஆண்டவர் இதுல இருந்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? நிச்சயம் கர்த்தர் நீதி செய்வார். ஆமென். அதுவரை காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. காத்திருக்கிற நேரங்கள்ல பிசாசு சொல்வான், உன்னை ஆண்டவர் கைவிட்டாரு, ஏமாத்திட்டாங்க, இப்படிப்பட்ட உணர்வுக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்க இழந்தது போல உணர்றீங்களா? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் தேவன் ஒரு உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போறான். ஸ்தோத்திரம். தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். ஆமென். அங்க அழகா சொல்லுகிறான், நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? சோர்ந்து போனனால இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது. எப்படிப்பட்ட தேவன் பயன்படுத்துகிற மனுஷனா இருந்தாலும் சோர்ந்து போகும்போது நெகட்டிவான வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்ம சோர்ந்து போகிறோம் என்று தெரிந்தால் ஆமென், தேவ சமூகத்தில் போய் உடனடியாக மறுபடியும் நம்மை பலப்படுத்தி கொள்ள நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஏன்னா சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் நம்முடைய நாவில் நெகட்டிவ் எதிர்மறையான வார்த்தைகள் வரலாம். யோனா அப்படி தான் சொல்றான். அவன் சோர்ந்து போய், ஏன் மேலே இருந்த ஸ்தோத்திரம் ஒரு நல்ல செடி, ஆமணக்கு செடி வளர்ந்துச்சு. இப்போ அந்த ஆமணக்கு செடி நிழல்லையே படுத்திருக்கலாம்னு நினைச்சா அவனை அந்த செடி ஏமாத்திட்டு ஒரே நாளில் ஸ்தோத்திரம் தேவன் தான் ஒரு பூச்சிக்கு கட்டளையிடார். ஒரு பூச்சி கூட நம்ம தூக்கத்தை கெடுக்க முடியும். ஒரு பூச்சி. ஸ்தோத்திரம். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தருவாராக. அவனுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் அந்த பட்டணத்தை மறுபடியும் என்ன செய்றார்? இறக்கப்பட்டு ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. ஸ்தோத்திரம். அவர் மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யல அந்த பட்டணத்துக்கு. நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று இருந்த நியாய தீர்ப்பை அவர் செய்யல. அவர் செய்யாதனால இவனுக்கு கோபம் வருது. யோனா 4:1, நீங்க சொன்னதை ஐயா செய்யல. ஏன்? ஆண்டவர் ஜனங்களை அழிக்கிறது அவர் சித்தம் அல்ல, ஜனங்களை சரி செய்வது அவருடைய சித்தமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் நம்மை சரி செய்யத்தான் விரும்புகிறார். ஒருவரை ஆண்டவர் விடுறதுக்கு விரும்பல, சரி பண்ணணும்னு விரும்புகிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பட்டணத்திற்கு தேவ மனுஷனை அனுப்புகிறார்.
இந்த ஊர்ல ஒரு சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா இந்த பட்டணத்து மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் சோர்ந்து போனான். ஆமணக்கு செடி அவனை ஏமாற்றி விட்டது. ஒரே நாள்ல வளர்ந்துச்சு. அப்படியே ஒரு பூச்சி வந்து உடனே இல்லாம ஆக்கிடுச்சு. ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வு. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலையில உங்க வாழ்க்கை இருக்குதா? ஏதோ ஒன்று நம்பி ஒரே நாள்ல கையில வந்த ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாத நிலைக்கு போகலாம். சோர்ந்து போறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இரண்டாவது குறிப்பு என்னாகமம் 13ஆம் அதிகாரம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தேசத்தை வேவு பார்க்க சென்ற 12 பேர்ல 10 பேர் தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்னாகமம் 13:33, 14:1. சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தாங்க. என்ன அர்த்தம்? சோர்ந்து போனார்கள். ஜனங்கள் டயர்ட் ஆயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. ஏன்? இரண்டாவது குறிப்பு, ஏன் சோர்ந்து போகிறோம்? எதிர்மறையான காரியங்கள் நம்மை நடத்துவதற்கு அனுமதிக்கும் போது நாம் சோர்ந்து போகிறோம். நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான செயல்கள் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? இது எல்லாம் நடக்காது. எப்படி கர்த்தர் அற்புதம் செய்வார்? இப்படி ஒரு யோசனை வரும். அதெல்லாம் பிரசங்கிமார்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர்மார்கள் சொல்லுவாங்க, அப்படிதான் அற்புதம் நடக்கும்னு. எனக்கு எங்க கர்த்தர் செய்வார்? இப்படிப்பட்ட காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் அனுமதித்தால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். இந்த ஜனம் இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு சோர்ந்து போனார்கள். எதிர்மறையான வார்த்தைகளை கேட்பதற்கு அனுமதிக்கிறாங்க. எதிர்மறையான காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். உங்க வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். விசுவாச வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதான் அற்புதம் செய்வார். மெஜாரிட்டி பீப்புள்ஸ் எதிர்மறையான காரியங்களை தான் பேசுறாங்க. நற்செய்தியை விட துர்ச்செய்திக்கு கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கு. நல்ல செய்தி பரவுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். துர்ச்செய்தி குயிக்காக பரவிடும். இது பொதுவாகவே உலக இயல்பை நாம் பார்க்கிறோம். நல்ல விஷயங்களை மக்கள் சொல்றதை விட ஏதாவது கெட்ட விஷயங்களை அதிகமாக சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் பேப்பர் எடுத்து வாசித்து பாருங்க, அதில் இருக்கிற இல்லை பெரும்பான்மையானது என்னதுதான்? துர்ச்செய்திகள் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். துர்ச்செய்தி இருந்தால் தான் அவங்களுக்கு சேல் ஆகும். விற்பனையே அதில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாருங்க, டிவி சேனலில் பாருங்க, நியூஸ் சேனல்லாம் பாருங்க, விவாதம்னு உட்கார்ந்துருப்பாங்க. நல்ல விஷயங்களை குறித்து இல்லை, ஏதாவது நெகட்டிவ் காரியங்களை எடுத்து அதிலிருந்து தான் அவர்களுக்கு என்ன வருது? ஸ்தோத்திரம். வருமானமே இருக்குது. அவங்க வேலையே அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிர்மறையான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம தேவன் நமக்கு கொடுக்கிற விசுவாசம் உள்ள வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஜனங்கள் இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்க பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 26, 27 2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க அந்த தேசத்தின் கனிகளை சுமந்து கொண்டு வர்றாங்க. கானான் தேசத்தில் போய் அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம், பழங்கள் எல்லாம் அவங்க தூக்கி சுமந்துட்டு வர்றாங்க. இப்படி சுமந்து கொண்டு வர்றாங்க. ஆனால் அவங்க வாயில் நெகட்டிவான வார்த்தைகள் வருது. தேசத்தில் அவ்வளோ அருமையான கனிகள் இருக்கு. ஆனால் அவர்கள் பார்வை ஆசீர்வாதத்தை சுமந்துட்டு இருந்தாலும் ராட்சதர்களை பார்க்குறாங்க, பிரச்சனையை பார்க்குறாங்க, பயந்து போகிறாங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் எவ்வளவு நம்மளை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு எதிர்மறையான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு எதிர்மறையான காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். கர்த்தர் என்னை இவ்வளோ உயர்த்தினாரு, இந்த இடத்துலேருந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தவர், இந்த கஷ்டத்தில் என்னை நடத்துவார்னு அநேகருக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் குறையும் போதுதான் ஆமென் எதிர்மறையான காரியங்கள் நம்ம இயக்குவிக்கிறது. இந்த 10 பேரும் ஆசீர்வாதத்தை சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு அவர்கள் எதிர்மறையான காரியங்களை பேசுகிறாங்க. நம்மளை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு நமக்கு உதவி செய்திருக்கிறார்.
நாம் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சுமந்துட்டே நம்ம ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. இதெல்லாம் தந்தவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கானான் தேசம் நல்ல தேசம், அப்படிதான் அவங்க சொன்னாங்க. தேசம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்மளால அதை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் உண்மைதான், ஆனால் என்ன ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் அன்புள்ளவர் தான், ஆனால் என்ன ஆண்டவர் நேசிக்கலை. கர்த்தர் விடுவிக்கிறவர் தான், எனக்கு உதவி செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எதிர்மறையான காரியங்கள் உங்களை நடத்துவதற்கு அனுமதிக்காதீங்க, கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அனுமதியுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கானான் தேசம் நல்ல தேசம், ஆனா அங்க நம்மளால போக முடியாது. ஏன்? அந்த தேசம் நல்ல தேசம், அங்க கொண்டு போறதுக்காகத்தான் ஆண்டவர் அதையே காட்டுறாரு. அந்த பழங்களெல்லாம் ஏன் அறுத்துட்டு வர்றாங்க? அந்த தேசம் நல்ல தேசம், அங்கதான் சுதந்திரிக்க போகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளத்துக்கு தான். இவ்வளவு ஆசீர்வாதம் அங்க இருக்குன்னு ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு தான் அதையே ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வர அனுமதிக்கிறார். இவர்கள் கொண்டு வந்ததின் நோக்கத்தையே மறந்து போனார்கள். ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவதின் நோக்கத்தில் ஒன்று, ஆமென், பிறரை நாம் தேவனுக்குள் வழி நடத்துவதற்காக. கானான் தேசத்தின் செழுமையெல்லாம் அவங்க சுமந்து கொண்டு வந்தது எதற்காகனா, இந்த தேசத்தின் மகிமையான அனுபவத்தை பார்க்காத ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் அங்கே இருக்கிறது. அவர்களுக்குள் விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஊட்டிவிட்டு அவர்களை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் நன்மையானதை, அழகானதை, மேன்மையானதை இவர்கள் கையில கொடுத்து விடுறார். நம்ம கையில கொடுத்த ஆசீர்வாதங்கள் எதுக்கு தெரியுமா? மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்காக. இயேசுவை நம்பும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு சந்தோஷம். இதை அனுபவித்து கொண்டே ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இதை அனுபவித்து கொண்டே இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. சுமந்து கொண்டு வருகிற இவர்களுடைய பிரதான கடமை என்னன்னா, இந்த தேசத்தின் நன்மையான காரியங்களை சொல்லி ஜனங்களை சுதந்திரிக்க உற்சாகப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, ஜனங்களை சுதந்திரிக்க. இயேசுவை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஜனங்களிடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சபையின் ஆசீர்வாதங்களை பார்க்க, பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் கையில் தூக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? தேசம் நல்ல தேசம்தான், பழம்லாம் நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது, ஆனால் நம்ம போக முடியாதுப்பா. பற எதுக்கு இந்த பழத்தை கொண்டு வந்தீங்க? பற எதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார்? எல்லாம் சொல்லுவாங்க, நல்லதுதான், எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிற கஷ்டம். அப்படி யாராவது சொன்னால் நம்பாதீங்க. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்து சபையை ஸ்தாபித்து நம்மை உருவாக்கி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மை அனுதினம் பரிசுத்தப்படுத்தி அவர் ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது. பரலோகமே நமக்காகத்தான். நரகத்தை ஆண்டவர் சாத்தானுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் அவனோடு உள்ள கூட்டத்துக்காகவும் தான் உண்டாக்கினார். பரலோகம் நமக்காக உண்டாக்கப்பட்டது. அதை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எதிர்மறையான காரியங்கள் உங்களை நடத்துவதற்கு அனுமதிக்காதீங்க. உங்க மைண்ட் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த 10 பேர் அப்படி லீட் பண்ணாங்க, அதனால் சோர்ந்து போனார்கள், ஜனங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டே எதிர்மறையான காரியங்களை பேசி, ஆமென், ஜனங்களை சோர்வுக்குள்ளாக மாற்றி விட்டார்கள். எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய சவால்களையும் ஜெயிக்க ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ சோர்வு நம்ம வாழ்க்கையில் வராது. காலேபும் யோசுவாவும் இவர்களைப் போல அவர்களும் 2 பேர் இவர்களோடு சேர்ந்து தான் போனாங்க. ஆனால் 2 பேரை மாத்திரம் வேதம் அடையாளப்படுத்துகிறது. 10 பேருடைய ஸ்தோத்திரம் அடையாளம் நமக்கு தெரியல, 2 பேர் அடையாளப்படுத்துகிறது.
அந்த 10 பேர் ரோல் இதோட முடிஞ்சு. ஆனால் இந்த 2 பேரை வேதம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் 2 பேரும் தான் சொன்னாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், 5-6-7 வசனங்கள் நீங்கள் பிற வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். 8ஆம் வசனத்தில் அதை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பட்டணத்தின் ஜனங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் ஜனங்களை கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறவங்க கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் விசுவாசம். 3வது என்னாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். ஸ்தோத்திரம். அங்கே போய் எகிப்துக்கு போய் எகிப்து தேசத்திலேயே நாங்கள் ஏற்கனவே அங்கே இருந்து விடுதலை பெறாமல் அப்படியே எங்கள் வாழ்க்கை போயிருந்தா கூட நல்லாயிருக்கும், இல்லை இங்கேயே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சாலும் நல்லதுங்கிறாங்க. 3வது குறிப்பு, ஏன் சோர்ந்து போகிறோம்? தவறான புரிந்து கொள்ளுதல். இவங்க நினைக்கிறாங்க பிரச்சனை இங்கே வந்தனால தான் இருக்குது, எகிப்தில் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. தவறான புரிந்து கொள்ளுதல். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய நடத்துதலை புரியாமல், இதுக்கு முன்னால் கூட பிரச்சனை இல்லையே, நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சையில் இருந்தேன்னா பிரச்சனை வருது, சர்ச்சுக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சையில் இருந்தேன்னா பிரச்சனை வருது, முன்னால் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாமோ. தவறான புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வாழ்க்கையில் வரும்போது சோர்வு வருகிறது. எகிப்தை விட கானான் தேசம் மிக மோசமானது என்று நினைத்தார்கள். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வாசித்த வேத வசனங்கள்லேருந்து ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். எகிப்தை விட கானான் தேசம் மிக மோசமானது நினைச்சாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் அங்கே தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். தவறான புரிந்துகளோடு இருந்த இந்த கூட்டம் கானானை பார்க்கவில்லை, அப்படியே சோர்ந்து போனாங்க. வனாந்தரத்தில் அவங்க விரும்பினபடியே மடிந்து போனாங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் இங்கேயே எங்கள் வாழ்க்கை முடிஞ்சால் நல்லா இருக்கும், நாங்கள் அப்படியே நடந்துச்சு. எகிப்திலிருந்து புறப்பட்டதில் யோசுவாவும் காலேபும் தான் கானானை சுதந்தரித்தார்கள். தவறான புரிந்து கொள்ளுதல், கணவன் மனைவிக்கு இடையில தவறான புரிந்து கொள்ளுதல். என் மேல அவருக்கு அன்பு இல்லாதனால தானே இப்படி பேசிட்டார். ஏதோ கணவன் கோபத்தில் பேசுகிற வார்த்தை கூட சில நேரங்களில் சத்துரு அப்படி மாற்றிடுவான். அவருக்கு என் மேலே விருப்பமே இல்லை, என் மனைவிக்கு என் மேலே அன்பே இல்லை என்று ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வருகிறது. அநேக குடும்ப வாழ்க்கையில சோர்ந்து போறாங்க. எத்தனையோ திருமண நாட்களை கொண்டாடினாலும் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை கொண்டாடின மாதிரி அடுத்து எத்தனை பேர் சந்தோஷமா கொண்டாடுறோம்? உண்மையா சொல்லணும், முதல் வருஷம் திருமணமாகி கொண்டாடுற அந்த ஆனிவர்சரி இருக்குல்ல, வெட்டிங் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, அதில் பிரம்மாண்டமாக இருக்கும். போக போக உண்மையாக சொல்லனா போக போக தான் அதிகமாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அநேக தலைகள் கீழே கமிழ்ந்து விட்டது. ஆனால் போக போக சலிப்பாயிருது, போக போக பிரச்சனையாயிருது, போக போக அப்படியே சிலருக்கு குடும்ப வாழ்க்கையே ஏதோ புளிச்சு போன மாதிரி ஆயிடுது. தேவனுடைய பிள்ளைகளே, தவறான புரிந்து கொள்ளுதல் வரும்போது சத்ரு எப்படி காட்டுவான்னா, எகிப்தை விட கானான் தேசம் ரொம்ப மோசம்பா, நீ அங்க போகவே முடியாது. இந்த வாழ்க்கையை விட இனி ஆண்டவர் தர்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறுகிற அந்த காலங்களை விட பழைய வாழ்க்கை ரொம்ப பெட்டர்னு காட்டுவான். ரட்சிக்கப்பட முன்னால கூட சந்தோஷமா இருந்தோமே, இயேசுவண்டை வந்து என்ன பிரச்சனைப்பா, பிரச்சனை வரும், ஆனால் அதில் சோர்ந்து போகாம நிலைத்திருக்க ஆவியானவர் நமக்கு அவருடைய வல்லமையை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தவறாக விளங்கி கொள்வோம். ஆண்டவர் என்ன கண்ணோட்டத்தில் என்னோட பேசுகிறார், பிரசங்க வார்த்தைகள் வரும்போது என்னை உருவாக்க, என்னை ஆசீர்வதிக்க, நான் நல்லா இருக்கிறதுக்கு தானே ஆண்டவர் பேசுறாரு, அப்படி நாம் எடுத்துக்கொண்டால் ஆமென், அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.
இன்றைக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்னுடைய நன்மைக்காகத்தான் கர்த்தர் பேசுறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கண்டிக்கும் போது என்னுடைய நலனுக்காகத்தான், என் ஆசீர்வாதத்துக்காகத்தான் அப்படின்னு பிள்ளை எடுத்துக்கொண்டா அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான செய்திகள் தவறான புரிந்து கொள்ளுதலை உருவாக்கும். திரும்ப சொல்றேன், தவறான செய்திகள் தவறான புரிந்து கொள்ளுதலை உருவாக்கும். சில குடும்பங்களில் பிரச்சனைகள் வருகிறது, அவ்வப்போது வர்றாங்க கணவன் மனைவியா. சிலருக்கு அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 மணி நேரம் செலவழித்து பேசணும். 5 மணி நேரம் சாப்பிடவே இல்லை, உட்காந்து பேச ஆரம்பித்து 5 மணி நேரம் அவங்க பிரச்சனைகளை கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உடைந்து போகிற நிலையில் இருந்த அந்த குடும்பம் திரும்ப ஒன்று சேர, ஆமென், கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பிரச்சனையுமே இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்தோத்திரம், தவறான புரிந்து கொள்ளுதல். கணவன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறார், ஏதோ ஃபோன் கால் வந்திருக்கு. இவங்க கணவன் மொபைலை மனைவி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஃபோன் கால் வந்தோடனே இவர் வேகமாக வாங்கிட்டாரு. அடுத்தது பார்த்தா அதில் கால் ஹிஸ்ட்ரியில் இல்லை, டெலீட் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. யார் பேசினான்னு தெரியலை, இவ்வளோதான் பிரச்சனை. இது 2-3 மாசமா அவங்க இருதயத்தில் மனசில் இருந்து, ஸ்தோத்திரம், அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினையே உண்டாயிட்டு. சின்ன விஷயம்தான். ஏன்னு சொல்லுகிறேன் தெரியுமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதலை சத்துரு குடும்பத்தில் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் விதைக்கிறனால, ஆமென், நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. குடும்ப உறவுகளில் விரிசல் உண்டாகிறது. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டால் அவருக்கே ஞாபகம் இல்லை, 3 மாதத்துக்கு முன்னால் நடந்தது. இந்த அம்மா அதையே மனசில் வச்சு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சரியாக பேசாமல் ஒரு நாள் பிரச்சனை வெடிச்சிட்டு தேவ சமூகத்துக்கு வந்தனால ஜெபம் பண்ணி ஒரு தீர்வை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏன் சொல்கிறேன், சிறிய காரியம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் சில நேரங்களில் சொல்லிடுவாங்க. எங்கேயாருந்து யாராவது சொல்கிறத கேட்டு தவறான செய்தியை கொண்டு சொல்லிடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் அங்கே பார்த்தனே, அவர் எதுக்கு போனார்னு கூட கேட்க மாட்டாங்க. அங்கே பார்த்தேன்னொன்னே இவங்களுக்கு பிபி ஏறிடும். ஆஹா, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, தவறான புரிந்து கொள்ளுதல். கேட்டால் முடிஞ்சு போச்சு கூப்பிட்டு, ஆனால் கேட்க மாட்டோமே, அதான பிரச்சனை. உள்ளே வச்சு நிறைய பேர் சரி பண்ண நினைக்க மாட்டாங்க. பிரச்சனையில் மாட்டுவானா இந்த ஆளுன்னு பார்ப்பாங்க, அடுத்து யோசிப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம், மாட்டட்டாலும் மாட்டை வச்சு மனைவி மேலே ஒரு கசப்பு, தவறான எண்ணம் ஏதோ இருந்தால் பேசி சரி பண்ணால் முடிஞ்சிடும். அதை காலங்காலமாக வச்சு சரி அடுத்து பார்ப்போம், ஏதாவது ஒரு வாய்ப்பில் மிஸ் ஆகுதா. எங்கே விழுந்தாலும், ஆமென், ஸ்தோத்திரம், பாதிப்பு யாருக்கு தான்? 2 பேருக்கு தான். ஏன்னா ஒரே சரீரம். யார் விழுந்தாலும் பாதிப்பு 2 பேருக்கு தான். பிள்ளைகள் எதிர்காலம் பாதிக்கப்படும். தவறான செய்திகள் தவறான புரிந்து கொள்ளுதலை உருவாக்குகிறது. இந்த 10 பேர் கொண்டு வந்த தவறான செய்திகள் இந்த தேசம் மோசமான தேசம், அங்கே போகவே முடியாதுங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர்களுக்குள்ள கொடுத்து விட்டது. அநேக நேரங்களில் மற்றவங்க யாரையோ குறித்து சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்குறதுனால அவர்கள் மேல் நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த ஆட்களை பார்த்தா சரியாக பேச மாட்டோம், நல்லா பேசுவாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா யாரோ இவர்களை குறித்து அவர்கள்ட்ட தப்பாக சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், மாற்ற விரும்புகிறார். 4வது குறிப்பு ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ஜனங்கள், ஸ்தோத்திரம், திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறாங்க. புசித்தும் திருப்தி இல்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுறான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு நிற்க மாட்டேங்குது, செலவு அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. நல்ல கவனிங்க, இந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புறார். கொஞ்சம் அதன் பின்னணியத்தை சொல்றேன்.
செருபாபேல் யோசுவா என்கிற தேவ மனிதர்கள் 2 பேர் தலைமையில் சில ஜனங்கள், சொற்ப ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் 70 வருஷம் பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு போனாங்க இஸ்ரவேல் தேசத்திலிருந்து. ஆனால் திரும்பி வந்தது இவர்கள் தலைமையில். கிட்டத்தட்ட சரித்திரம் சொல்லுகிறது 50,000 பேர் தான் திரும்பி வந்திருக்கிறாங்க. இவர்கள் தலைமையின் கீழ் 50,000 பேர் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க. அதான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அஸ்திபாரம் போடுறாங்க. அந்த அஸ்திபாரம் போட்ட போதே சுற்றியுள்ள ஜனங்கள் வந்த பிரச்சனையினால வேலை நின்று போனது. சரித்திரம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 16 வருஷம் தேவாலயத்தின் பணி தடைபட்டு போனது. 16 வருஷம் அஸ்திபாரத்தோட எனக்கு ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஆலயம் எழும்பல. சாலமோன் கட்டின தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் தீக்கிரையாக்கப்பட்டது. மறுபடி அதை கட்டுரைக்கு வர்றாங்க. ஆனால் 16 வருஷம் தடை, 16 ஆண்டுகள் இந்த வேலையை செய்ய முடியல. ஜனங்கள் வாழ்க்கையில விரக்தி உண்டானது. இவங்க தலைமையின் கீழே தான் வந்தாங்க, ஆனால் வேலை நடைபெறவில்லை. அதை தடுத்து விட்டார்கள் சத்துருக்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் 2 தீர்க்கதரிசிகள் எழுப்புறார். ஒன்று ஆகாய், இன்னொன்று சகரியா. இவர்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் இந்த சம்பவங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வந்து பார்த்தா ஆலயத்தை கட்ட முடியல. ஒரு பெருங்கூட்டம் பாபிலோன்லே செட்டில் ஆயிட்டாங்க. கானானுக்கு நம்ம எங்கே போக போகிறோம், அங்கேயே முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து வந்த ஒரு சில கூட்டமும் தேவாலயத்தை கட்ட முடியாமல் எல்லாம் சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு கட்டுறது தப்பு இல்லை, ஆண்டவர் உங்கள் தேவையை சந்தித்து நல்ல வீட்டை எல்லாருக்கும் தரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல வருகிறார்? நம்முடைய சொந்த தேவைகள் அவசியம் இல்லைன்னு சொல்லலை. வீடு தேவை, வாகனம் தேவை, குடும்பம் தேவை, ஆமென், கையில் வாழ்வதற்கு பணம் தேவை, எல்லாம் தேவை. பணமே வேண்டான்னு யாரும் ஜெபம் பண்ண முடியாது. எல்லாருக்கும் பணம் அவசியம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய வீடு பாழாய் இருக்கிறது. ஆண்டவர் பிரையாரிட்டியை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய முக்கியத்துவத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறார். நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சபையில சொந்த வீடு இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. வர்ற நாட்கள்ல கர்த்தர் எல்லாருக்கும் அற்புதம் செய்வாராக. இதெல்லாம் கர்த்தர் செய்வாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க முக்கியத்துவத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். நீங்க வீடு கட்டக்கூடாது, மாடி கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. எல்லா ஆசீர்வாதத்தோட வாழுங்க. ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதுவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பிரையாரிட்டி, முக்கியத்துவம் தேவனுடைய காரியங்கள்ல இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பல ஆண்டுகளை காத்திருப்பாங்க குழந்தைக்காக, ஜெபம் பண்ணி போராடி, சபையை ஜெபம் பண்ணி, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அழகா கொடுப்பார் குழந்தைய. எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுத்து சர்ச்சு பக்கமே வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டா, குழந்தைய வளர்க்கணும்ல பாஸ்டர். ஆண்டவர் அதுக்கு தரலங்க. நம்முடைய பிரையாரிட்டி மாறணும். ஆசீர்வாதத்தை தந்தது எதுக்காகனா, இன்னும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதை வாங்குறோமோ அதையே வச்சு அனுபவிக்கிறதுக்கு இல்லை, அதுதான் தப்புங்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் தந்தாலும் இதுக்கு நடுவில் கர்த்தரை தான் முக்கியப்படுத்தணும். ஈசாக்கு ஆண்டவர் 100 வயதில் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கொஞ்சம் ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது ஆண்டவருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே ஈசாக்கோட இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஏன் என்ன கணம் பண்ணுற ஆளாச்சே, எனக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஈசாக்குக்கு வந்து செகண்டு தான், ஃபஸ்ட்டு என்னத்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லார், போய் பலியிடு. ஆபிரகாம் பலியிட போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் வைக்கிற இடத்துல வேற எதையாவது வச்சிருந்தா இன்னைக்கு அந்த ப்ரையாரிட்டியை சேஞ்ச் பண்ணி பலிபிடத்தில் வச்சிருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 4வது குறிப்பு, ஏன் சோர்ந்து போனாங்க? எதிர்பார்த்த காரியங்களில் திருப்தி இல்லை, அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி இல்லை. எதிர்பார்த்த காரியங்களில் திருப்தி இல்லாவிட்டால் சோர்வு வருகிறது. ஆகாய் 1:6. நிறைய விதைச்சாங்க,
எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு, ஆனால் கொஞ்சமாக இருக்கிறாங்க. எதிர்பார்த்த காரியங்கள் கை கொடுக்கலைன்னா சோறு வருது. எதிர்பார்த்தபடி வாழ்க்கையில் காரியங்கள் நடக்காவிட்டால் சோர்ந்து போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனாங்க. எப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற முன்னேற்றம் இல்லையே, வாழ்க்கையில் சோர்வு வந்தது. ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படுது. ஆலயம் கட்டி ஆராதிக்கணும், பலி செலுத்தணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், தேவனுடைய வார்த்தை நியாயப்பிரமாணம் ஆலயத்தில் வாசிக்கப்படணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பலி இல்லை, அதான் ஆராதனை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, எல்லாம் நின்று போனது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியம் ஜீரோவாயிருச்சு. அடுத்து எங்கே பிரச்சனை வருதுன்னா, உலக பிரகாரமான ஜீவியத்தில் திருப்தி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு ஒரு முக்கியமான வார்த்தையை, சத்தியத்தை சொல்ல விரும்புகிறாரு. ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்பட்டால் உங்கள் சரீர பிரகாரமாக உலக பிரகாரமான ஜீவியம் திருப்தி இல்லாமல் இருக்கும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கும், நீங்கள் உழைக்கிறீங்க, ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கும். இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. எதிர்பார்த்த அளவு இல்லை. நிறைய விதைக்கிறாங்க, அறுக்கிறது கொஞ்சம். ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய முதலீடு செய்கிறீங்க, ஆனால் ஆசீர்வாதம் ரொம்ப குறைவாக இருக்கு. முதலீடு செய்ததுக்கு ஏற்ற பிரகாரம் என்ன இல்லை, நமக்கு கிடைக்கவில்லை, பலன் கிடைக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்பார்த்த நிலையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காமல் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? வேலையை பல விதங்களில் தடுத்தாங்க. எஸ்றா 4:5 வாசித்து பாருங்க. அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேவாலயத்தின் பணியை நிறுத்திட்டாங்க. அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எஸ்றா 4:13 இவங்க வரி கட்ட மாட்டாங்க, டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. இந்த ஆட்கள் ஆலயத்தை கட்டினாங்கன்னா நமக்கு விரோதமாக போயிடுவாங்கன்னு ஒரு தவறான தகவல், ராங் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு வேலை நிறுத்தப்பட்டது. பல நிலைகளில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை சத்துரு பாதிப்பதற்கு, தாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுப்பான். நீ தேவனை நம்பினா ஒன்றும் நடக்காது, சர்ச்சுன்னு ஓடினா ஒன்றும் அற்புதம் நடக்காது. ராங் இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்கள், இப்படிப்பட்ட தகவல்கள் கேட்டு வேலையை நிறுத்திட்டாங்க. 16 வருஷமா வேலை தடைப்பட்டது. ஆனால் மறுபடியும் கர்த்தர் அதை செய்து முடித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கிறதுக்கு பிசாசு என்ன காரியங்களை செஞ்சாலும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து ஆமென் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற நிலையிலேயே திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் வளருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்பட்டா உலக பிரகாரமான ஜீவியத்திலும் திருப்தி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க சந்தோஷம் இருக்காது, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை சரி செய்வோம். ப்ரையாரிட்டியை மாற்றி அமைங்க. முக்கியத்துவம் தேவனாக இருக்கட்டும், தேவ ராஜ்யமாக இருக்கட்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும். அல்லேலூயா. 5வதாக ஏன் சோர்ந்து போகிறோம்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், மார்க் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மத்தேயு 15:32. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே, வழியில் போகிற வழியில் டிராவலில் சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் சோர்ந்து போகிறாங்க? சாப்பிட ஆகாரம் இல்லாமல். 5வது சோர்வு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறபடியினால். அடிப்படை சில ஃபண்டமெண்டல் நீட்ஸ் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அடிப்படை தேவை, ஒரு வீடு தேவை, ஒரு வாகனம் தேவை, இதெல்லாம் இல்லைன்னா சிலர் சோர்ந்து போக தான் செய்வாங்க. அல்லது அன்றாட தேவைகள், அனுதின தேவைகள், எத்தனை பேருக்கு அது தேவை சந்திக்கப்படணும்?
ஒருத்தருக்குமே தேவை சந்திக்கப்பட வேண்டாமா? எல்லாரும் பூர்த்தியாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்குமே தேவை இருக்கிறது. நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவர். எப்படி அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது? ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் அவங்க தேவைகளை சந்தித்தார். அதை எடுத்து ஸ்தோத்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 7 அப்பங்கள் சிறு மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்களே. 7 அப்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதை எடுத்து அதை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டார். அதை பரிமாற கொடுத்தார். சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. சில மீன்களை வச்சு ஆண்டவர் அவ்வளவு பேரையும் போஷித்தார். ஸ்தோத்திரம். இங்க 7 கூட மீதம் எடுத்தார்கள். 4000 புருஷர் சாப்பிட்டாங்க. இன்னொரு இடத்துல 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. 5 அப்பம் 2 மீன். இங்க 4000 புருஷர். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க அனுதின அன்றாட தேவையை கர்த்தர் சந்திக்க போதுமானவர். சோர்ந்து போகாதிருங்கள். ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் கையில் அது வரும்போது அதை ஸ்தோத்திரம் பண்றாரு. ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதை பிட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் கையில் வரும்போது தான் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்றார். உங்க தேவை சந்திக்கப்படணும்னா கர்த்தரை துதிங்க தினமும். ஆண்டவர் உங்க தேவையை சந்திக்கிறதுக்கு தினமும் கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எதுக்காக? ஆண்டவரை இதுவரை தந்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்க விரும்புறத சாப்பிட்ற கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும் ஆகாரத்துல. எல்லாரும் வெஜிடேரியனா இல்லை, எல்லாரும் நான் வெஜிடேரியனா அதுவும் இல்லை. என்னென்ன விரும்புதோ அதை நம்ம சாப்பிட்றோம், தவறில்லை. நம்முடைய சரீரத்துக்கு எது ஒத்து வருமோ அதை சாப்பிட்றோம், நல்லது. ஆண்டவர் அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணாரு. இது என்ன இப்படி இருக்கு? இந்த 7 அப்பத்தை வச்சு எப்படியா போஷிக்கன்னு யோசிக்கல. அவர் ஸ்தோத்திரம் பண்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க தேவை ஆண்டவர் சந்திக்கன்னா, ஆண்டவர் இதுவரை தந்த உங்க கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைவானது தான். உங்க தேவை 4000 பேருக்கு அங்க போஷிக்கப்படணும். உங்க தேவை பெருசு. உங்களுக்கு பல ஆயிரங்கள் தேவை இருக்கு. உங்க கையில் இருக்கிறதோ 100கணக்கான ரூபாய்கள் தான். ஆனா இருக்கிற ரூபாய்க்காக, இருக்கிற ஆசீர்வாதத்துக்காக, இருக்கிற வேலைக்காக, இருக்கிற வருமானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலன்னா இருக்கிறதும் போயிடும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினமும் காலையில் எழும்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர், நீர் தந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த இந்த வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்சம் வருமானம் தான், இதை வச்சு மனைவி பிள்ளைகளை நடத்துற கஷ்டம்தான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை பெருக பண்ண வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம் பண்ணா பெருக்கம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணா. ஸ்தோத்திரத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. கிருபை பெருகுதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகி வருகிறது. கிருபை பெருகணும் உங்க வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தினமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்கணும்னா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஆராதிங்க. ஆராதனை நேரம் எல்லாரும் வந்துருங்க சீக்கிரமா. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலவீனமா இருந்தா, கொஞ்சம் வயதானவங்க கூட சீக்கிரமா வர்றாங்க. ஆமென். சிலர் பலவீனத்தின் நடுவில் ஓடி வர்றாங்க. முடியாது, வயதாகி விட்டது, பலவீனம் தான், ஆனாலும் ஓடி வர்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க இயலாமை அவருக்கு தெரியும். உங்க சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு ஆரம்ப ஜபத்துக்குள்ளே வந்து பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவர். சில நேரம் அடிப்படை தேவை, வீட்டில் ஒரு பொருள் தேவை, அது இல்லாமல் கஷ்டப்படுவீங்க, சோர்வு வரும். ஆனால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க தேவையை கர்த்தர் சந்திப்பார். 6வதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் போது சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சில நேரம் நம்மளை சிட்சைக்குள்ள ஒப்பு கொடுப்பார். சில காரியங்களை சரி செய்வதற்காக ஆண்டவரே சில பிரச்சனைகளை எழுப்புவார்.
ஆண்டவரே சில பிரச்சனைகளை அனுமதிப்பார். ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்றார், அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, அவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. யாரை நேசிக்கிறாரோ அவரை சிச்சிக்கிறார். உங்க மேல அதிகமான அன்பு ஆண்டவருக்கு இருக்கனால தான் உங்களை ஆண்டவர் சிச்சிக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றும் என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் ஆண்டவர் நடத்துகிற பாதை கடினமாக இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. அவர் சிச்சிக்கும் போது, அவர் அப்படிப்பட்ட பாதையில் நடத்தும் போது, கடினமான பாதையில் நடக்கும்போது, பிரச்சனைகள் சூழ்ந்த பாதையில் நடக்கும்போது சோர்வு வருகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். யோபு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தது, கடினமான பாதைகள் வந்தது. ஆனால் ஒன்றை அவன் புரிந்து கொண்டான், என் கர்த்தர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரிடத்தில் இருந்த விசுவாசத்தில் அவனுக்கு எந்த மாற்றமும் வரல. பிரச்சனை சோதனை வரும்போது அநேக நேரம் நம்ம மாறிடுறோம், ஆனால் யோபு மாறல. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சிச்சையான காலங்கள், கடினமான காலங்கள் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் வைத்த நிலையில உறுதியாய் அவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை எந்த அளவு நேசிக்கிறாரோ அந்த அளவு இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பார். இன்னும் நம்மளை பலப்படுத்துறதுக்கு அனுமதிப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தர் யோபுவுக்கு சிச்சைய, யோபு வாழ்க்கையில கஷ்டத்தை அனுமதித்தார். ஆனா அந்த யோபு உத்தமன் என்று விளங்கினான். ஆமென், உத்தமன் என்று விளங்கினான். ஆண்டவர் நம்மையும் அப்படியே பார்க்க விரும்புகிறார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அதான் யோபுவின் அனுபவம். ஆண்டவர் என்ன இந்த பாதையில் நடத்துறது எதுக்காகனா, என்னை சுத்த பொண்ணா மாத்துறதுக்கு. இந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே ஓடுறதுக்கு விரும்பாதீங்க. ஆகார் பிளேஸை சேஞ்ச் பண்ணால் பிரச்சனை தீர்வாயிரும் நினைச்சா. ஆகாருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவளுடைய புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துன்னா, இடத்தை மாத்தினா பிரச்சனை தீர்வாயிரும். ஆபிரகாம் வீட்டில இருந்து வெளியில வந்தா போதும்பா, பிரச்சனைக்கு என்ன வரும், முடிவு வரும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்க. இடத்தை மாத்தினா பிரச்சனை மாறாது. ஆமென். கர்த்தர் வைத்த காலங்கள் வரைக்கும் சில பிரச்சனைகளுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணும். ஆமென். அது நமக்கு நம்மை உருவாக்குகிற காலம். அந்த காலம் நிறைவடையும் போது நம்மை கர்த்தர் சுத்த பொன்னாக மாற்றுவா. கர்த்தர் ஆகாருக்கு என்ன சொன்னாரு? எடுத்து வாசிக்கலாம் டைம் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். நீ இடத்தை மாத்திரனால உன் பிரச்சனை மாறாது. ஆகாரே, மறுபடி போய் எந்த இடம் வேண்டாம் நீ அந்த இடத்துக்கே போங்கிறாரு. எந்த சூழ்நிலையை விரும்பலையோ அதே சூழ்நிலைக்குள்ள திரும்ப அனுப்புறாரு. எந்த போராட்டத்தில் என்னால மேற்கொள்ள முடியாதுன்னு நினைச்சாங்களோ அதே இடத்துக்கு திரும்ப அனுப்புறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இடம் மாறுறதுனால பிரச்சனை மாறாது. என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆகாருக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கிறார். என்ன லெசன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை கொண்டு ஒரு திட்டம் இருக்கும், சந்ததியை கொண்டு. அது நிறைவேறண்டா நான் குறித்த காலம் வரைக்கும் நான் சொல்லும் இடத்துல நீ இருந்துதான் ஆகணும். இன்னைக்கு மறுபடி கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அதை ஞாபகப்படுத்துகிறார். அவர் ஆமென் நமக்கு சொன்ன இடத்துல ஆமென் அவர் குறித்த காலம் வரைக்கும் நாம் இருக்கும் போதுதான் கர்த்தர் வைத்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தின் வாசல்ல போகும்போது சில நேரங்களில் பிசாசு டைவர்ட் பண்ணுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனையும் போராட்டமும் எப்போ அதிகமாச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நெருங்கும் போது தான் வந்துச்சு. ஆசீர்வாதத்தை நெருங்கும் போது தான் பயங்கர போராட்டம், சோதனை.
உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப போராட்டத்தை பார்க்குறீங்களா? ஆசீர்வாதத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதுவரை பார்க்காத பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ எப்போ பார்த்தாலும் தினமும் ஏதாவது பிரச்சனை வருது. ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை நான் நெருங்கி விட்டேன். கானான நெருங்க 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 போராட்டம், பிரச்சனை வந்துச்சு. தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை சுத்த பொண்ணா மாற்ற விரும்புகிறார். கடைசியாக 7வதாக சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏன் சோர்ந்து போகிறோம்? கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. அப்போ நன்மை செய்கிறதுல சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறார்? சோர்வு வருது அநேகருக்குள்ள. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். மறுபடியும் பவுல் எழுதுற கலாத்திய சபைக்கு, அடுத்து தெசலோனிக்க சபைக்கும் எழுதுறதை நம்ம வாசிக்கிறோம். நமக்கும் சேர்த்து தான் ஆவியானவர் எழுதி இருக்கிறார். 7வது குறிப்பு. ஏன் சோர்வு வருது? நேர்மறையான காரியங்களுக்கு எதிர்மறையான பதில் வரும்போது சோர்வு வருகிறது. நேர்மறையான காரியங்களுக்கு அல்லது நேர்மறையான செயல்களுக்கு எதிர்மறையான பதில் வரும்போது சோர்வு வருகிறது. பாசிட்டிவான விஷயங்களை செய்றீங்க, அதான் நன்மை செய்வது. பிறருக்கு பிரயோஜனமாக இருப்பது, சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருப்பது, நேர்மறையான செயல்கள், நல்ல உண்மையா கரெக்டா பாசிட்டிவான காரியங்களை தான் செய்கிறோம். ஆனால் எதிர்மறையாக பதில் வருது. நன்மை செய்கிறது பாசிட்டிவான விஷயம், நேர்மறையான காரியம். ஆனால் அதில் ஏன் சோர்வு வருதுன்னா, நீங்கள் யாருக்கு நன்மை செய்கிறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு தீமை வரும்போது, பதில் இப்படிப்பட்ட பதில் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிலர் நன்மை செய்கிறதே விட்டுருவாங்க. நேர்மறையான காரியங்கள், ஊழியம் செய்கிறோம், அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். ஆனால் அதற்கு பிசாசு பல போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வரும்போது சில நேரம் ஊழியத்தை விட்டுறோம். வேண்டாம் ஆண்டவரே போதும். எலியா மாதிரி கர்த்தர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாம நன்மை செஞ்சா ஏற்ற காலத்தில் அறுப்போம். நேர்மறையான செயல்களுக்கு எதிர்மறையான பதில் வரும்போது சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அறுவடை காத்திருக்கிறது. நீங்கள் இவ்வளவு நாள் செய்த செயல்களுக்கான ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பார்ப்பதற்கு ஆமென் நீங்கள் தளர்ந்து போய்விடாதிருங்கள். நீங்க பட்ட கஷ்டம் பிரயாசத்துக்கான பலனை பார்க்கணும். நீங்க தளர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த பலனை பார்க்க முடியாது. பிசாசு செய்கிற தந்திரம் என்ன தெரியுமா? ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் பிரயாசத்துக்கான பலனை பார்க்கிற நேரம் உங்களை தளர்ந்து போக செய்வான். நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா தளர்ந்து போயிடுவீங்க. உங்க சரீரமும் பலவீனப்பட்டுரும். பலனை பார்க்கிற நேரம் அதை அனுபவிக்க முடியாம கஷ்டப்படுவோம். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோமாக. கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏன் சோர்ந்து போகிறோம்? 7 காரியங்களை பார்த்தோம். உங்க வாழ்க்கையில இந்த சோர்வுக்குள்ள போகாம, சோர்வு வரும்போது மேற்கொள்ளன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24-25, பிலிப்பியர் 4:4. அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில நிறைய காரியங்களை சொல்லலாம். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில சோர்வு, பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். பவுல் வாழ்க்கையிலிருந்து நம்மை நாமே உற்சாகப்படுத்தி பழகி கொள்ள வேண்டும். நம்மை நாமே உற்சாகப்படுத்த பழகி கொள்ள வேண்டும். ஆமென். உங்களை நீங்களே தைரியப்படுத்த பழகி கொள்ளுங்கள். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்த பழகி கொள்ளுங்கள். அதான் பவுல் சிறைச்சாலையிலிருந்து அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. கை காலெல்லாம் பவுலுக்கும் சீலாவுக்கும் தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கு. கால் லாக்காயிருக்கு, கை மாட்டி இருக்கு, எங்கேயும் அசைய முடியாது. எவ்வளோ கொடூரமான ஜெயில் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, அவங்கள சோர்ந்து போகாம தட்டி எழுப்புறதுக்கு யாருமே இல்லை. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த இடத்துல நடு ராத்திரியில பாட்டு பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். அப்படிப்பட்ட பவுல் தான் சொல்லுகிறார்,
சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பிய நிருபத்தை எழுதுகிற பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களை நீங்களே உற்சாகப்படுத்த பழகி கொள்ளுங்கள். யாராவது வந்து நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க நினைக்காதீங்க. ஆமென். சோர்வுகள் வரும் உங்க வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் சோர்வை கொண்டு வரும் போதெல்லாம் அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நான் தான் பலப்படுத்தினேன், எல்லாரும் அப்படி பலப்படுத்தணும் இல்லை, நாம் மற்றவர்களை பலப்படுத்தணும். நம்மை பலப்படுத்த யாரும் இருக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல, நம்மை நாமே பலப்படுத்த உற்சாகப்படுத்த ஆமென் கர்த்தர் கிருபை தருவாராக. யாம் எல்லாரும் எழுந்து நின்று